கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. சிவந்தி கைது செய்யப்பட்டதும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதும் இலங்கையில் ஒரு பெரிய விடயமாக நாங்கள் பெரிதாக சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வகையில் அது ஏதோ இலங்கையில் இருக்கக்கூடிய போலீசார் நேபாளம் சென்று நேபாளத்தில் தாங்களாகவே அவர்கள் அடையாளம் செய்து கைது செய்து வந்து போன்ற ஒரு பிரேமை. ஆக இதில் ஒரு பெண்மணியை மட்டும் நாங்கள் விரட்டி பிடித்து விட்டோம் என்று சொல்வதனூடாக இந்த விவகாரம் போதைப் பொருளும் இலங்கை தீவும் கட்டுக்குள் வந்து விடுமா என்கின்ற ஒரு பிம்பம் இலங்கை தீவில் உள்ளக ரீதியாக போதைப் பொருளினுடைய சவால் எவ்வளவு தூரம் விசுருவம் பெற்றிருக்கிறது என்று அனைத்து கட்டுமானங்களையும் கடந்திருக்கக்கூடிய இலங்கை தீவில் இது எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. இவர்களுக்கான துப்பாக்கியில் எங்கு செல்கிறது என்று பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்கவே வெளிப்படையாக சொல்கிறார், இந்த படைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கைமாற்றப்படுகிறது. ஒன்று, ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அண்மைய நாட்களில் இலங்கையில் மிக பிரதான பேசுபொருளாகவும் முதன்மை செய்தியாகவும் இடம் பிடித்திருப்பது நேபாளத்திலே கைது செய்யப்பட்ட செவ்வந்தி அடங்கலான குழுவினருடைய செய்திதான் அதில் மிக பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் நேபாளத்தில் இடம்பெற்ற கைதினையும் அந்த கைதின் பின்னணியையும் இலங்கை புலனாய்வுத்துறை கூறுகின்ற தகவலையும் எப்படி நோக்குகிறீர்கள்? அதாவது இப்பொழுது இலங்கை தீவு போதைப் பொருட்களால் நிறைந்து இருக்கிறது என்பது உலகத்தினுடைய நீண்டகால பேசுபொருள். அதற்கு காரணமும் இருக்கிறது என்று சொன்னால் அது இலங்கை தீவுக்குள் மட்டும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு பேசுபொருள் அல்ல. இலங்கை தீவு இந்த வட்டகையினுடைய போதைப் பொருள் கடத்தல் பிரதான வலையமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது டிரான்சிட் ஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயமாக போதைப் பொருள் சார்ந்து மாறி இருக்கிறது. அதற்கான வாய்ப்பை என்ன காரணம், இலங்கை தீவு அமைந்திருக்கக்கூடிய இடம். இது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஐரோப்பா வரையுமான பெரும் எண்ணிக்கையிலான கடல் போக்குவரத்தின் ஒரு பிரதான வகிபாகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. அவை இந்த கடல் போக்குவரத்து வகிபாகத்தில் இது இந்த போதைப் பொருளினுடைய கடத்தலுக்கு ஒரு பிரதான வகிபாகத்தை அது வகிக்கிறது. குறிப்பாக இந்த வட்டகையில் இருக்கக்கூடிய பிரதான போதைப் பொருள் நாடுகளாக அடையாளம் காணக்கூடிய தாய்லாந்து, மயன்மார், ஆப்கானிஸ்தான் போன்றவற்றில் இருந்து உற்பத்தியாகக்கூடிய இந்த போதைகளை கடத்தக்கூடிய ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. ஆகவே அது இலங்கை தீவுகளும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்பது இலங்கை தீவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும். என்றால் சமீபத்தில் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆங்கில பத்திரிகை ஒரு கடந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் ஒரு விவரண சித்திரத்தை தன்னுடைய பத்திரிகையில் போட்டிருந்தது. அதில் ஆசிரியர் மாணவனிடம் கேட்கிறார், இலங்கை தீவினுடைய வரைபடத்தை கீறிவிட்டு இதை எவ்வாறு நீ வகைப்படுத்துவாய் ஒரு சொல்லிச் சொல்வதானால் அவர் அதை ஐலண்ட், ஒரு தீவு என்று வகைப்படுத்துகிறார். பின்னர் அதே இன்னொரு மாணவன் அந்த ஐலண்டை சற்று மாற்றி ஐஸ் லேண்ட் என்று எழுதுகிறார். அது ஐஸ்லேண்ட் என்ற ஒரு நாடு இருக்கிறது. ஆனால் ஐஸ்லேண்ட் என்றதனுடைய அடிப்பொருள் ஐஸ் என்கின்ற போதை பொருளினால் நிறைந்திருக்கக்கூடிய நாடு என்கிற வகையில் அதை வகைப்படுத்தினார். இது ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகையே இலங்கையினுடைய இன்றைய போதைப் பொருள் நிலையை விவரண சித்திரமாக சொல்லக்கூடிய விடயம். அதாவது ஹெரோயின், கொக்கையின், ஐஸ் என்று இருக்கக்கூடிய பிரதான பாவனை போதைப் பொருட்களில் இன்று முதலிடத்துக்கு வேகமாக ஐஸ் நகர்ந்திருக்கிறது. அவை இவ்வாறு இருக்கக்கூடிய இலங்கை தீவில் இதில் சம்பந்தப்பட்ட பாதாள உலக குழுக்கள் இருக்கிறது. இதில் ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கக்கூடியவை. இவை மட்டுமா அனைத்துக்கும் பொறுப்பு என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது. அதாவது சர்வதேச அரங்கில் ட்ரக் கார்டெல்ஸ் என்பார்கள். இந்த ட்ரக் கார்டெல்ஸ் என்பது ஒரு பெரிய வலையமைப்பை கொண்ட விடயங்கள். அதில் பல படிமானங்களில் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய படிமானங்களில் கீழ்நிலையில் இருப்பவர்கள், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் கைது செய்யப்படுவார்கள். அந்த காற்றினுடைய மறைந்திருக்கக்கூடிய அந்த உச்ச சக்திகள் பெரும்பாலும் தவறியே வாழ்வார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொள்வார்கள். இந்த வலையமைப்பினுடைய பின்புலத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவை அந்த வகையில் தான் இலங்கையில் இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய கைதுகளும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய கைதுகளும் அவ்வாறு
எமது சில தரப்பினால் பார்க்கப்படுவதுதான் இதில் நகைப்புக்கிடையான விடயம் என்று சொன்னால், இந்த இலங்கை ஒரு சர்வதேச போதைப் பொருளுடைய ஒரு மையப்புள்ளி நாடுகளில் ஒன்றாக மாறியிருப்பது. இந்த மையப்புள்ளி நாடுகளுடைய இந்த இயக்கத்துக்கு பின்னால் பெரும் சக்திகள் இலங்கைக்குள்ளும் வெளியேயும் பரவி இருக்கின்றன என்கின்ற ஒரு பெரும் விடயத்தை நாங்கள் இந்த விடயங்களை தப்ப விடுகிறோமோ என்கின்றது ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த கைதுகளின் அடிப்படையில் பேசுகின்ற விடயம் தான் நீங்கள் சொன்னது போல, நேபாளில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி செவ்வந்தி கைது செய்யப்பட்டதும், அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதும் இலங்கையில் ஒரு பெரிய விடயமாக நாங்கள் பெரிதாக சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வகையில், அது ஏதோ இலங்கையில் இருக்கக்கூடிய போலீசார் நேபாளம் சென்று நேபாளத்தில் தாங்களாகவே அவர்கள் அடையாளம் செய்து கைது செய்து வந்து போன்ற ஒரு பிரேமை உருவாக்கப்படுகிறது. உண்மையில் நேபாளில் நடைபெறுது. இலங்கையிலும் பார்க்க அதிக மக்கள் தொகையை கொண்டவர்கள் நேபாள், கிட்டத்தட்ட 3 கோடியை கடந்திருப்பவர்கள். இலங்கை 2.2 கோடியில் தான் இருக்கிறது. அவை இலங்கையை பார்க்க பெரிய மக்கள் எண்ணிக்கையை கொண்ட ஒரு நாடு. இந்த நாடு நீண்ட காலமாக ஒரு உள்ளக போர் முறைகள் இருந்தது, மாவோயிஸ்ட் கிளர்ச்சிகள் இருந்தது. பின்னர் அது முடிவுக்கு வந்து பின்னர் அங்கு ஒரு ஆட்சி உரிமை உருவாகி ஆரம்பத்தில் பல தலைமை நிலைமைகளை கடந்து இப்பொழுதும் தலைமையில் இருக்கிறது. இதையும் கடந்து ஒரு ஆட்சி முறைமைகள் வந்திருக்கிறது. அது தன்னை முறைசார் கட்டமைப்புகளும் வைத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய உள்ளக பாதுகாப்பை கையாளுவதாக அவருடைய உள்துறை அமைச்சு இருக்குது. இந்த உள்துறை அமைச்சுக்கு கீழே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் துறைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இவ்வாறான ஒரு பொறிமுறை இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய போலீஸ் துறையை கடந்த ஒரு போலீஸ் துறை இருக்கிறது இன்டர்போல். அதுவும் இந்த விடயத்தில் ஒரு பேசு பொருளாக இருந்தது. நாங்கள் இன்டர்போலுக்கு சிவப்பு நோட்டீஸ் கொடுத்தோம். இன்டர்போல் அதை மையப்படுத்தி நீங்கள் கூற வருவதற்கு முதல் இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தொடர்பில் நீங்கள் கூறிய கருத்து தொடர்பில் ஒரு தகவல் இருக்கின்றது. குற்ற புலனாய்வு துறையின் அதிகாரிகள் நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது இசாரா செவ்வந்தி அடங்கலான 5 கைது செய்யப்பட்டார்கள் என்று இலங்கையினுடைய போலீஸ் துறையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இலங்கையினுடைய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு, இலங்கையினுடைய போலீஸ் பிரிவினர் நேபாளத்தினுடைய படையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கை என்று கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதை நிராகரித்து சென்றீர்கள். இதனை கூறிவிட்டு நீங்கள் அடுத்த பதிலுக்கு செல்லுங்கள். சொன்னால், இப்பொழுது இது நேபாள் தரப்பில் தாங்கள் இந்த கைதை எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் என்பதை அவர்கள் பற்றி விரிவாக அறிவிக்கும் வரை, அல்லது அவர்கள் அதில் அமைதியாக இருந்து விட்டார்கள் சொன்னால், இலங்கை தீவில் இதை தாங்களுக்கு ஏற்ற வகையில் சொல்லிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதல் நேபாளில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம் என்றால் இதில் இன்னும் புரிதல் எங்களுக்கு வரும். இந்த நாடுகள் சார்ந்த போலீஸ் கட்டமைப்புகளை கடந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இன்டர்போல். அதுவும் இந்த விடயத்தில் ஒரு பேசு பொருளானது. அந்த இன்டர்போலுக்கு தாங்கள் சிவப்பு எச்சரிக்கை இவர் சம்பந்தமாக பாய்ந்து கொண்டோம் என்பதை இலங்கை ஒத்துக்கொண்டு, இப்பொழுது இந்த இன்டர்போலுடைய செயற்பாடு வார்க்கணும்னா, இன்டர்போலுக்கு 196 நாடுகள், இப்பொழுது ஐநாவில் 193 அங்கீகரிக்கப்பட்ட நாடு இருந்தாலும் இன்டர்போலில் 196 நாடுகள் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். அவை இந்த 194 நாடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள், குறிப்பாக குற்றவியல் சார்ந்த தரவுகள் அனைத்தையும் இணைக்கின்ற ஒரு பொறிமுறைக்குள் இந்த இன்டர்போல் ஒரு பெரும் வகைபாகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்டர்போலுடைய இந்த வகைபாகத்தில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இன்டர்போல் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சவால்களுக்கு ஏற்ற வகையில் அவருடைய அங்கீகாரத்துடன், அவருடைய அனுசரணையுடன் அந்த நாடுகளுக்குள்ளேயே தங்கள் சார்ந்த கட்டமைப்புகளை உருவாக்குவது, தங்களுக்கு ஒரு மத்திய அலுவலகத்தை வைத்துக்கொண்டு அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய போலீஸ் துறைகள் அல்லது அந்த பாதுகாப்பு துறைகள் சார்ந்த அனைவருடைய விடயங்களிலும் ஒரு நெருக்கமான உறவை பேணி அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை கையாளும். நேபாளில் அதாவது இன்டர்போலினுடைய ஒரு மத்திய அலுவலகம் காத்மண்டுவில் இருக்கிறது. இதை ஏன் அங்கு உருவாக்கினார்கள் சொன்னால் 2 முக்கிய விடயங்களுக்காக. ஒன்று, நேபாளில் இருக்கக்கூடிய உலகத்தில் அரிதான விலங்குகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பல விலங்குகள் நேபாளில் இருக்கிறது. இவற்றை சர்வதேசிய ரீதியாக கடத்துகின்ற ஒரு பெரிய பொறுமுறை இருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதன் அடிப்படையில் ஒன்று. இரண்டாவது இருக்கிறது, முன்னர் இந்த தென்னாசிய வட்டகையினுடைய ஒரு ஹப்பாக தப்பி செல்லுகின்ற இந்த பொறுமுறையை தவறான விடயத்தில், அதாவது குற்றச் செயலில் ஈடுபவர்கள் ஒரு ஹப்பாக பயன்படுத்தியதாக ஒரு காலத்தில் பூட்டான் இருந்தது. பூட்டானூடாக தப்பி செல்லுகின்ற ஒரு பொறுமுறை இருந்தது. பின்னர் நேபாள் அப்பொழுது மாவோயிஸ்ட் கிளர்ச்சியில் இருந்தது. அதன் பின்னர் அது முறைமைப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக மாறியதன் பின்னர் அது முடிவுக்கு வந்து அது இப்பொழுது அந்த ஹப்பாக நேபாள் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த காத்மண்டுவினுடைய இந்த சவாலை எதிர்கொள்ளுகின்ற ஒரு பொறுமுறையாகவும் தான் இந்த இன்டர்போலினுடைய அலுவலகம் அங்கு உருவாக்கப்பட்டது. அதுக்கு ஒரு IGP, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் என்று சொல்லுவோம், அதிகபட்ச போலீஸ் அதிபர் தலைமையிலான ஒருவருக்கு 10க்கும் மேற்பட்ட அலுவலர்களை கொண்ட அலுவலகம் காத்மண்டுவில் இயங்கி வருகிறது. இவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சவால்களை மையப்படுத்தியாக பல பொறிமுறைகளை அங்கு உருவாக்கியிருக்கிறார்கள். நேபாளில் இருக்கக்கூடிய இந்த
இந்த நடமாட்டங்கள் ஹியூமன் ஸ்மக்லிங் என்ற கூடிய இந்த மனிதர்களை கடத்தக்கூடிய இந்த நடமாட்டங்களை அவதானிப்பதற்காக நேபாளுக்குள்ளேயே ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் பீரோ ஒன்று உருவாக்கப்பட்டு போலீஸ் துறையில் தனித்துவமான பீரோ ஒன்று உருவாக்கப்பட்டு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை கடந்து இவர்கள் அனைவரையும் இணைக்கின்ற ஒரு வகையில், அதாவது காத்மண்டுவில் இருக்கக்கூடிய ட்ரூபியூஎன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று இருக்கு, அவருடைய பிரதான சர்வதேச விமான நிலையம். அதை கடந்து நேபாளில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பீரோ, அவருடைய போலீஸ் துறையினுடைய ஸ்பெஷல் பீரோ, இதை கடந்து இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பீரோ, இந்த மூன்றுனுடைய செயற்பாடுகள் சம்பந்தப்பட்ட ஒருங்கிணைப்பை இன்டர்போலுடைய பிரதான டேட்டா பேஸுடன் இணைத்திருக்கிறார். இவை அனைத்தையும் இணைத்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு நடைபெறுவது ரியல் டைம்லேயே இன்டர்போலுடைய சர்வதேச அலுவலகம் கண்காணிப்புகள் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய முறைமைக்குள் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இது பல நாடுகள் இன்டர்போலுடைய செயற்பாடுகள் கூடிய பல நாடுகளுக்கு கிடையவே கிடையாது. அவை இன்டர்போலுடைய செயற்பாடு நேபாளை பொறுத்தவரை அது நேரடியாக நேபாளுக்குள் இருப்பது மட்டுமல்ல, இதை கடந்து நேபாளுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து காவல் பொறிமுறைகளையும் இணைத்து அவையெல்லாம் சமகாலத்தில் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பொறிமுறைக்குள் வந்திருக்கிறது. ஆகவே இந்த பொறிமுறை என்பது இன்டர்போலில் அதாவது இன்டர்போலுடைய கிரிமினல் டேட்டா பேஸுகளையே இவருடைய அனைத்து தகவல்களும் சமகாலத்திலேயே பகிரப்படுகிறது. இந்த பகிரப்படுவது என்பது அதுக்கு முக்கிய காரணமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு தனிநபருடைய நடமாட்டங்கள், அவர்களால் எழக்கூடிய ஆபத்துகள், அது நேபாளுக்கு மட்டுமல்ல நேபாளை கடந்தும் உருவாகக்கூடிய ஆபத்துகள் அனைத்தையும் மிக துல்லியமாகவும் மிக விரைவாகவும் கண்டறிகின்ற ஒரு பொறிமுறையாக இது உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. இப்பொழுது இதையே இலங்கை தீவில் பாருங்கள், இன்டர்போலுக்கு ஒரு அலுவலகம் நேரடியாக இலங்கையில் கிடையாது. காரணம், கடந்த காலத்தில் இந்த அரசியல்வாதிகள் அதை அனுமதிக்கவும் போவதில்லை. என்றால் இது வெறுமையாக இன்டர்போல் வந்து ஒன்றை செய்ய போவதில்லை. அந்த நாடும் அவ்வாறான அனுசரணையை கேட்கின்ற பொழுது, அதுக்கான பொறுமுறையை நோக்கி நகர்கின்ற பொழுது இவ்வாறான வாய்ப்புகள் அந்த நாட்டுக்கு அமையும். இப்பொழுது கனடாவில் இருக்கிறது, இங்கிலாந்தில் இருக்கிறது இன்டர்போலுடைய அலுவலகங்கள் அந்தந்த நாடுகளிலும் இருக்கிறது. மான்செஸ்டரில் இருக்கிறது இங்கிலாந்தில், கனடாவில் ஒட்டாவாவில் இருக்கிறது. அவர்கள் பிறகு இங்கு இருக்கக்கூடிய உள்ளக பொறிமுறைகள் அனைத்தையும் தங்களை இணைத்துக் கொண்டு அதில் இன்னொன்றையும் செய்வார்கள். உள்ளக பொறிமுறைகள் சிறப்பாக இயங்குவதற்கான அனுசரணைகளையும் அவர்கள் சமகாலத்தில், அது பயிற்சிகள் இருந்து தொழில்நுட்ப ஒத்தாசைகள் இருந்து அனைத்தும் சமகாலத்தில் பகிரப்படுவதாக மாறும். அவை இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, இவ்வளவு காலம் இப்ப இலங்கை ஒரு மெயின் ட்ரக்கை பொறுத்தவரை, நேபாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் அங்கு சவாலாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை இந்த போதைப் பொருள் கடத்தல், சர்வதேச ரீதியான கடத்தலுக்கு இலங்கை ஒரு முக்கிய வகைபாகத்தை கொண்டிருப்பதனால் இலங்கை இந்த விடயத்தில் அதீத கவனத்துடன் செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவ்வாறான அனுசரணையை வழங்குவார்களா, அவர்களை செய்வார்களா? இப்பொழுது பாருங்கள், நான் சொன்னேன், நேபாளில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தினுடைய பயணிகள் போக்குவரத்து எல்லாத்தையும் நேரடியாக கண்காணிக்கின்ற பொறிமுறை இன்டர்போலுக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த போதை வசதியில் ஒரு பெரும் வகைபாகம் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கும் இருக்கிறது. அதை என்ன பற்றி நாங்கள் பேசுவதில்லை. என்று சொன்னால், பல சுற்றுலா பயணிகள், இங்கிலாந்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போதை வசதியுடன் கைது செய்யப்படுகிறார். அவருடைய தொடர்ச்சியான விஜயங்களை பார்த்தால் எல்லாம் இந்த ஆண்டுகள் நடைபெற்றவை தான். அவர் தாய்லாந்துக்கு போகிறார், அப்புறம் இலங்கைக்கு வருகிறார். இங்கிலாந்தில் இருந்து வெளிக்கிட்டு தாய்லாந்துக்கு போவார், அப்புறம் இலங்கை வருவார். அவருடன் ஒரு முறை கைப்பற்றப்படுகின்ற பொழுதுதான் புரிகிறது அவர்களுக்கு இவர் இதைத்தான் பல முறை செய்திருக்கார். அதற்கு தான் இலங்கைக்கு பல முறை வந்திருக்கிறார். இத்தாலியிலிருந்து வரக்கூடிய ஒருவர் போதை வஸ்துடன் கைது செய்யப்படுகிறார். அதாவது இந்த மே மாதத்தினுடைய சில வாரங்களில் மாத்திரம் 4 பயணிகள் போதை வஸ்துகளுடன் கைது செய்யப்படுகிறார்கள். இது ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது. ஏனென்றால் இலங்கையில் உல்லாச பயணிகளுடைய வருகை சமீப காலங்களில் மிக அதிகமாக உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்த அக்டோபர் மாதத்தில் அது 1.8 மில்லியனை, அதாவது 18 லட்சத்தை கடந்திருக்கிறது. இந்த ஆண்டுக்குள் அது 2 மில்லியனை கடக்கப் போகிறது. ஆகவே இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில், அதாவது 2.2 கோடியில் 10% எண்ணிக்கை கொண்ட உல்லாச பயணிகள் ஒரு நாட்டுக்கு வருகிறார்கள் சொன்னால், அவர்கள் எதற்காக வருகிறார்கள்? எதற்காக திடீரென இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது? ஏன் இவர்கள் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு முன் சென்றவர்கள் இப்பொழுது அங்கு செல்லவில்லை? அங்கு போதை வஸ்துக்கு எதிராக அவர்கள் அதிகரித்திருக்கக்கூடிய சட்ட மூலங்கள் இவர்களுக்கு ஆபத்தாக மாறுகின்ற பொழுது இங்கு வருகிறார்களா? இப்பொழுது எல்லா சுற்றுலா பயணிகளையும் நாங்கள் அவ்வாறு வகைப்படுத்த முடியாவிடலும் இதில் ஒரு கணிசமான பகுதியினர் இவ்வாறான விடயங்களுக்காக வருகிறார்களா? இலங்கையில் போதைப் பொருள் எங்கும் இலகுவாக கிடைக்கிறதே. ஆகவே இங்கு செல்லும் இந்த சுற்றுலா பயணத்தில் அது அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக கருதுகிறார்களா என்ற பல கேள்விகளுக்கான ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்றால், இலங்கை தன்னுடைய கண்காணிப்பை பல மட்டங்களில் அதிகரித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது.
என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற சமகாலத்தில் புதிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்படுகிறது. இலங்கைக்குள் உள்நுழைபவர்கள் முன்கூட்டியே தங்களுடைய விவரங்களை பதிவு செய்து தான் இலங்கைக்குள் வர வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யலாம். அது ஒரு நிச்சயமாக ஒரு கண்காணிப்புக்கு ஒரு பெரிய பொறிமுறையாக இருக்கும். வருபவர்கள் பதிந்து விட்டு உள்ளே வருவது என்பது அவருடைய தகவல் முன்கூட்டியே பெறப்பட்டதாக இருக்கும். ஆனால் ஒரு தகவலை பெறுவது மட்டும் அல்ல இதற்கான தீர்வுகள். அந்த பெறக்கூடிய தரவுகள் ஆபத்தானவர்கள் யார், இதில் ஏனைய நாடுகள் அடையாளப்பட்டவர்களை அடையாளம் காண முடியுமா என்ற கேள்விகள் வருமாக இருந்தால் அது பொறிமுறை சார்ந்த ஒரு விடயமாக மாறுகிறது. அந்த பொறிமுறைகள் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுதுதான் இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த ஆண்டு ஜூலை மாதத்தினுடைய இறுதி பகுதியில் ஐநாவினுடைய போதை பொருட்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகமும் கனடா இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரமும் சேர்ந்து இலங்கையினுடைய இந்த கஸ்டம் ஆபீசர்ஸ், அதாவது இந்த சுங்கத்துறையை சேர்ந்த 20 முக்கியமானவர்களுக்கான ஒரு 4 நாள் பயிற்சி பட்டறையை நடத்தியிருக்கார்கள். இந்த 4 நாள் பயிற்சி பட்டறையில் பல்வேறு பொறிமுறைகள் சார்ந்து அவர்களை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது இந்த டிரான்ஸ்ஷிப்மென்ட் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தினூடாக என்றால் பெரும் அளவு பொதிகள் தொடர்ச்சியாக துறைமுகத்தோடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த துறைமுகத்தினூடாக மாறி செல்லக்கூடிய பொதிகளில் எவ்வாறு இந்த போதைப் பொருட்கள் இருப்பதை அடையாளம் காணுவது. இதை கடந்து இப்பொழுது இன்னொன்று இருக்கிறது. இப்பொழுது விமானம் பயணத்துக்கு மட்டுமல்ல, பொதிகளை காவி செல்லுகின்ற விமானங்கள் நிறைய இப்பொழுது வான்பரப்பில் சமகாலத்தில் நிற்கிறது. அதில் ஒரு பெரிய வகைப்பாட்டை இலங்கையும் கொண்டிருக்கிறது. அதாவது ஏர் ஷிப்மெண்ட்ஸ் என்று. இந்த ஏர் ஷிப்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விடயங்களில் எவ்வாறு அடையாளம் காணுவது, உள்வருவர்களுடைய பொதிகளில் இருக்கக்கூடிய இவற்றை எவ்வாறு அடையாளம் காணுவதுங்கிற பல புதிய பொறிமுறைகளும் பயிற்சிகளும் இவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவை இலங்கை இவ்வாறான விடயத்தில் ஒரு பிரதான பேசுபொருள் என்பதனால்தான் ஐநாவில் இருக்கக்கூடிய துறையினரை இவர்களை பயிற்சிக்குட்படுத்த முனைகிறார்கள். அவை இலங்கை இந்த விடயத்தில் சிவனண்டியுடன் இந்த விடயம் ஏதோ பெரிய ஒரு சாதனையை எட்டிவிட்டது போன்றும் இந்த போதைப் பொருள் விடயங்கள் இலங்கை தீவில் உடனடியாக கட்டுக்கள் கொண்டு வரப்பட்டு விடும் என்கின்ற ஒரு மாயை. என்றால் அவ்வாறு தான் ஒரு தனிநபர் சார்ந்து இந்த விடயம் மாற்றப்படுவதுதான் ஆபத்தானது. ஏனென்றால் இலங்கை தீவில் பாருங்கள், 2022ஆம் ஆண்டு ஒரு தரவின்படி ஜனவரி தொடக்கம் அக்டோபர் வரை, அதாவது முதல் 10 மாதங்களில் இலங்கையில் போதை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட ஒரு எண்ணிக்கை 67,900. ஆகவே 22ஆம் ஆண்டு என்பது தெரியும், கோவிட் காலம். இந்த கோவிட் காலத்திலேயே கைது செய்யப்பட்டவர்கள் நடமாட்டங்கள் மிக அரிதாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்த காலம். அதிலேயே 67,900 பேர் போதை பொருட்கள் சார்ந்த விடயத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இலங்கை தீவில் உள்ளக ரீதியாக போதைப் பொருளினுடைய சவால் எவ்வளவு தூரம் விசுருவம் பெற்றிருக்கிறது என்று அனைத்து கட்டுமானங்களையும் கடந்திருக்கக்கூடிய இலங்கை தீவில் இது எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. ஆக இதில் ஒரு பெண்மணியை மட்டும் நாங்கள் விரட்டி பிடித்து விட்டோம் என்று சொல்வதனூடாக இந்த விவகாரம் போதைப் பொருளும் இலங்கை தீவும் கட்டுக்குள் வந்து விடுமா என்கின்ற ஒரு பிம்பம். நீங்கள் இப்போது சந்தேகத்தை ஏற்படுத்திய பல விடயங்கள் மீண்டும் மீண்டும் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. இன்டர்போலின் அலுவலகம் இலங்கையில் கடந்த காலங்களில் திறக்கப்படவில்லை. மேற்குலக நாடுகளில் கூட இன்டர்போலுக்கான அலுவலகங்களும் அதற்கான அதிகாரிகளும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் கடந்த காலங்களில் அனுமதிப்பதனை ஆட்சியாளர் விரும்பவில்லையா, அல்லது இன்டர்போல் அதற்கான முயற்சி எடுக்கவில்லையா, அல்லது முயற்சி எடுத்தும் அவை நிராகரிக்கப்பட்டனவா? இப்பொழுது இன்டர்போலுடைய செயற்பாடு எவ்வாறு அமையும் என்று சொன்னால், அவர்கள் சர்வதேச ரீதியாக, அதாவது 196 நாடுகள் அவருடன் இணைந்துதான் இருக்கிறார்கள். அதில் ரஷ்யாவும் இருக்கிறது, சீனாவும் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாருக்கும் தகவல் முக்கியமானது என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் இருக்கின்ற போது இலங்கை மட்டும் அதனுள் உள்வராமல் இருப்பதற்கான காரணமும் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசு அதற்குள் செல்வதற்கு முயற்சி செய்யாமையும் நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அதாவது என்ன சொன்னால், இந்த நாடுகள் ஒரு உறுப்பினராக இருப்பது மட்டுமே அதற்கு போகாது. அவர்கள் தாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு ஏற்ற வகையில் இன்டர்போலுடனான உறவை மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான பொறிமுறைகளுக்கான கதவுகளை திறந்து விட வேண்டும். இதில் இன்னும் திறந்து விடாத பல நாடுகள் இருக்கவே செய்கிறார்கள். வறுமையாக தகவலை மட்டும் பெற்றுவிட்டு தங்களுக்கு தேவையான விவரத்தை மாத்திரம் கொடுத்துவிட்டு கண்டுபிடித்து தாருங்கள் என்று சொல்லிவிட்டு இருப்பது மட்டும். இதை கடந்து இருப்பது நீங்கள் செல்லுகின்றது. இப்ப இலங்கை தீவை பொறுத்தவரை இலங்கை தீவு தன்னுடைய நிலையை கடந்த ஒரு சவாலுக்குள் இருக்கிறது என்றால் இட்ஸ் பிகம் அ ஹப். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்ஸ் ஹப்பா மாறிவிட்டது. அப்ப இந்த ட்ரக்ஸ் ஹப்பாக மாறக்கூடிய இடத்தை இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ட்ரக் கார்டேல்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்துவார்கள். அப்போ இலங்கை தீவு எதிர்கொள்கின்ற சவால் இலங்கை தீவுகள் மட்டுமல்ல, இலங்கை தீவை கடந்தும் இருக்கிறது.
இப்ப இலங்கை தீவுக்குள் இந்த இந்த கார்டெல்ஸ் எவ்வாறு வளர்ந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டாலே தெரியும். என்று சொன்னால் நேற்று செவ்வாய்க்கிழமை பேசக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளை பேசக்கூடிய இளைஞருடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறார். எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த படையினருடைய ஆயுதங்கள், அது இராணுவமா இருந்தாலும் சரி, போலீஸ் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கைமாற்றப்படுகிறது. அவை வேறு இடத்துக்கு செல்கிறது. இப்பொழுது ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கையில் இன்று இந்த சவாலாக மாறி வரக்கூடிய உள்ளகத்தில் இந்த கார்டெல்ஸ் பயன்படுத்தக்கூடிய இந்த கீழ்நிலை மட்ட இதில் பல பராமிலிட்ரி, அதாவது முன்னாள் ஆயுத குழுக்களை சார்ந்தவர்கள் இதில் இப்பொழுது அங்கத்துவம் கொண்டிருக்கிறார்கள். என்றால் அவர்கள் நேற்று ஆயுதத்தை பயன்படுத்த அனுமதித்தது யார்? கொழும்பில் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அனுமதித்தார்கள். ஆயுத குழுக்களை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தமிழர்களுக்கு எதிராக வளர்த்து விட்டார்கள். இப்பொழுது அந்த ஆயுத குழுக்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் சம்பளம் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு யார் சம்பளம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக வேலை செய்வார்கள். இவ்வாறு வேலை செய்வர்கள், அதாவது சொல்றார்கள் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் என்று சொல்லி, கொலை செய்வதற்காக பணம் கொடுப்பது. இப்ப இதில் பல இராணுவத்தினர் மாட்டிக்கொள்கிறார்கள். ஏன்? அவர்கள் பணம் பெரிதாக கிடைக்குமாக இருந்தால் அந்த தொழிலை செய்வதற்கு என்ன அவர்கள் பயிற்றப்பட்ட அவர்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கு. அப்ப இவர்களுக்கான துப்பாக்கிகள் எங்கு செல்கிறது என்று பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்கவே வெளிப்படையாக சொல்கிறார், இந்த படைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கைமாற்றப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது விடயம் அவர் சொல்லுகிறார், ஒரு இதில் மிகவும் உச்சமான குற்றச்செயலில் ஈடுபவர்களுக்கு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகிறது. இந்த கடவுச்சீட்டில் அவருடைய கையினுடைய ரேகைகள் பதியப்பட வேண்டும். அந்த ரேகைக்காக வருபவர் வேறு ஒருவராக இருக்கிறார். அப்ப உள்ளே படத்தில் இருப்பவர் ஒருவராக இருக்கிறார். அவரே கேட்கிறார், அந்த படத்தில் இருப்பவரும் வந்தவரும் வேறு யார் இருப்பது என்பது தெரியாமலா கொடுக்கிறார் என்றால் அவர் யாரை குறை சொல்லுகிறார்? இந்த கடவுச்சீட்டு திணைக்களத்தில் இருப்பவர்களை, பாஸ்போர்ட் ஆபீஸில் இருப்பவர்கள் தெரிந்து கொண்டே இதை செய்கிறார்கள் என்கிறார். அப்ப இது என்னத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால், இலங்கை தீவில் இப்பொழுது இலங்கையுடைய போலீஸ் துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த போலீஸ் துறை கடந்த 50 ஆண்டுகளாக அது வேறு தேவைகளுக்காக, போலீஸ் துறை என்பதை கடந்து வேறு தேவைகளுக்காக, அதாவது அரசியல் தேவைகளுக்காக, இன முரண்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு துறையாக மாறி போகுது. அது ஒரு போலீஸ் துறையை கொண்டிருக்கக்கூடிய பல குணாம்சங்களை அது முழுமையாக இழந்திருக்கிறது. அவை அதை மீள் கட்டுமானம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த மீள் கட்டுமானம் இதுவரை சரியாக அமையவில்லை. ஒரு போலீஸ் மா அதிபர் தென்னக்கோனையே அவர் தப்பானவர் என்று தெரிந்து நீதிமன்றம் அவருக்கு எதிரான பல தீர்ப்புகளை வழங்கியதன் பின்னரே அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட இவ்வளவு சிரமப்பட்டு கடைசியாக இறுதியாக அவரை இப்பொழுது நீக்கியிருக்கிறது. அவை ஒரு தலையாக இருப்பவரை மாற்றுவதற்கே இவ்வளவு சவால் இருக்குமாக இருந்தால் எவ்வாறு அது போலீஸ் துறையை முழுமையாக மீள்கட்டமைக்க முடியும்? இந்த சவால்கள் தான் இலங்கை தீவில் இப்பொழுது முதன்மையான விடயங்களாக மாறுகிற இந்த விடயங்களில் வருகின்ற பொழுது எவ்வாறு இந்த முழுமையான போலீஸ் துறையினுடைய அது சார்ந்த செயற்பாடு சம்பந்தமாக அதை ஒழுங்கமைப்பது, அதற்கான அனுசரணைகளை எவ்வாறு வழங்குவது, அதை எவ்வாறு உச்சநிலை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது என்கின்ற ஒரு பெரும் மறுசீரமைப்பே தேவைப்படுகிறது. இந்த ஆட்சி 1 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அவை இந்த மறுசீரமைப்பு உடனடியாக நடந்திருக்க வேண்டிய விடயங்கள். சரி, கடந்தவைகளாக இருந்தால் அந்த மறுசீரமைப்புக்கான செயற்பாடுகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது? ஒரு ஜனாதிபதியை துறைசார் அலுவலர்களை சந்தித்து பாருங்கள், இவ்வளவு குறைபாடுகள் எங்களுடைய துறை கொண்டிருக்கிறது, அதாவது எங்களுடைய துறைகளுக்கு ஒரு விஷக்கிருமி போல இந்த செயற்பாடு ஊடுருவி கிடக்கிறது, இவை களையப்பட வேண்டும் என்பதை அவர் முன்வைக்கிறார். அது சரியான விடயம், அவர் அதை குறைந்தபட்சம் வெளிப்படையாக பேசுகிறார் என்பது. ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி, இதற்கான பொறிமுறை என்ன? இந்த பொறிமுறையை கண்டறியும் வரை இலங்கை தீவுக்குள்ளான சவால்கள் தொடர்ந்தும் இருக்க போகிறது. ஆகவே இவற்றை மீறு சீரமைப்பு விரைவாக செய்வதாக இருந்தால் அந்த அனுசரணை வெளியே சென்று ஆக வேண்டும். அந்த வெளியே சென்றாக வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய வகிபாகம் இன்டர்போலுக்கு இருக்கிறது. ஆகவே இன்டர்போலினுடைய முழுமையான அனுசரணையை இலங்கை தீவுகள் அனுமதிப்பது, அவர்கள் உள்ளே இந்த பொறிமுறைகளுக்கு தங்களை உள்வாங்கிக் கொண்டு இவர்களை வளப்படுத்தி இந்த பொறிமுறையை விரிவாக்கம் அடைவதை வைப்பது இலங்கையினரிடையே இருக்கக்கூடிய முதன்மையான தேவைகளில் ஒன்றாக நான் சொல்லிக் கொள்வேன். ஆகவே அதற்கான கதவை இலங்கை தீவு உடனடியாக திறந்து விட வேண்டும் இன்டர்போலுடனான அனுசரணையை. என்றால் அவர்கள் சர்வதேச போலீஸ் நிறுவனமாக செயற்பட்டு வருவர்கள், பல்வேறு தங்களுடைய இன்றைய தொழில்நுட்பங்களை உச்சநிலைக்கு கொண்டு வந்திருப்பவர்கள். ஏன்னா இலங்கை தீவு தொழில்நுட்ப ரீதியாக பல விடயங்களை மாற்றியமைக்க வேண்டும். மாற்றியமைத்தால்தான் ஒரே சமகாலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை கொண்டு ஒரு விடயத்துக்கு நாங்கள் வரலாம். இப்பொழுது ஒன்று புரிந்திருக்கும், இலங்கை தீவிலே இவ்வளவு சவாலை ஜனாதிபதியே பேசுகிறார். ஆனால் நாங்கள் ஊடகங்கள் ரீதியாக வந்திருந்தோண்டு இலங்கை தீவு பெரிதாக சாதித்து விட்டது, பார்த்தீர்களா, காத்மண்டு இவர்களாக தேடி கண்டுபிடித்தார்கள் மலையில் என்று எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் புறநிலையை கடந்து போகிறோமோ என்கின்ற உச்சமான கேள்வி வருகிறது. இது எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிற விடயமாக இருக்குமே ஒழிய இலங்கை தீவு என்று எதிர்கொள்கின்ற சவாலை சரியாக புரிதலுக்கு உட்படுத்தாமல் நாங்கள் பேசுகிறோமா? அவ்வாறு பேசிவிட்டால்
அது இலங்கை தீவுக்கான தீர்வாக மாறுமா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இதில் ஒரு விடயம் இருக்கிறது. நேபாளில் இவ்வாறான ஒத்தாசை இன்டர்போலும் இருந்தபடியால் கிடைத்தது. இதே ஒத்தாசை துபாயில் கிடைக்கவில்லை. இப்பொழுது இலங்கையை வகைப்படுத்துகிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பாதாள குழுவை சேர்ந்தவர்கள் அனைவரும் போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை என்றாலும் இந்த இதை சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு இலங்கை தீவில் மட்டுமல்ல, இந்த ட்ரக் கார்டேல்ஸ், ஆசியாவினுடைய ட்ரக் கார்டேல்ஸினுடைய பெரும்பகுதியினர் வாழுகின்ற ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது துபாய். ஆனால் இலங்கை தீவை சார்ந்த சட்டத்துக்கு முன்னால் நிறுத்த வேண்டிய 35க்கும் மேற்பட்டவர்கள் துபாயில் இருக்கிறார்கள் என்று இலங்கை தீவிலேயே பேசப்படுகிறது. ஆனால் ஏன் அவர்களை துபாயிலிருந்து கொண்டு வர முடியவில்லை என்று கேட்டால், துபாயில் ஒரு விடயம் பேசப்படுகிறது என்னென்று சொன்னால், அவர்கள் எங்களுடைய எந்த சட்ட விதிகளையும் மீறவில்லை, அதனால் எங்களை அவர்களால் கைது செய்ய முடியாது. இது துபாயில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். என்று சொன்னால் அவர்கள் இந்த முறையை கையாள்வது அவ்வாறுதான் இருக்கிறது. அதாவது, ஐயா, எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள், எங்கள் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் நாட்டினுடைய எந்த சட்ட விதிகளையும் மீறவில்லை, அவை எங்களால் அவர்களால் கைது செய்ய முடியவில்லை. இதை நேபாளும் சொல்லியிருந்தார். காத்மண்டுவில் நேபாளுக்கு அவர்கள் எந்த சட்ட விதிகளையும் மீறவில்லை என்று சொல்லியிருந்தால் இலங்கையினால் செவந்தியை அழைத்து வந்திருக்க முடியுமா என்று கேள்வி எழுகிறது. அவை இதுதான். இப்ப எந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பு அரண்கள் இருக்கிறதோ அந்த பாதுகாப்பு அரண்களை இவ்வாறான ட்ரக் கார்டல்ஸ் தங்களுக்கான வாய்ப்பான களமாக பயன்படுத்துவார்கள். இவ்வாறு பயன்படுத்தக்கூடிய ஒரு சவாலையும் கடந்து பயணிப்பது என்பது இப்பொழுது ஒரு விடயதானமாகிறது. என்றால் இதை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? இலகுவாக தப்பி சென்று அந்த இடங்களில் தங்களுக்கான சந்தியத்தை தேடிக்கொள்கிறார்கள். அவை இலங்கை தீவு எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு இலங்கை தீவுகளுக்குள்ளேயே அது கல பொறிமுறைகளை உருவாக்கியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. தங்களுடைய சிதைந்து போயிருக்கக்கூடிய இந்த அரச கட்டுமானங்கள் அல்லது தங்களுடைய வினைத்திறனை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத வகையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரச கட்டமைப்புகளை எவ்வாறு மீண்டும் வினைத்திறன் உள்ளதாக மாற்றி அமைப்பது, அதற்கான பொறிமுறையில் சமகால தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது, இதை சரியாக கட்டமைப்பதற்கான இலங்கையை கடந்திருக்கக்கூடிய நீங்கள் இப்போது கூறுகின்ற விடயத்தில் ஒரு விடயம் புரிகின்றது. இன்டர்போலை இலங்கைக்குள் அனுமதிப்பார்களாக இருந்தால் இலங்கையில் போலீசார் புலனாய்வுத்துறையினர் ஆங்காங்கே ஈடுபடுகின்ற அல்லது நடத்துகின்ற சட்டத்துக்கு முரணான அல்லது நாசகார செயல்களில் ஈடுபடுகின்ற வேலைகள் கூட கண்டிப்பிடிக்கப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றதல்லோ? நிச்சயமாக இருக்கிறது. அதாவது சொன்னால் இப்பொழுது இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பயம் மட்டுமல்ல. இலங்கையினுடைய இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அவர்கள் கட்டாயம் முதல் அடையாளப்படுத்துவார்கள். இப்பொழுது நான் ஒரு இடத்தில் என்னுடைய அனுசரணையை வழங்க வருகிறேன் என்று சொன்னால் இந்த அனுசரணை வழங்கலில் முதன்மையான விடயம் ஒரு கள ஆய்வை முதலில் செய்வது. இந்த கள ஆய்வின் அடிப்படையில் தான் ஒரு திட்டமிடலை எவ்வாறான அனுசரணைகளை சிறப்பாக வழங்க முடியும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். அவை அந்த கள ஆய்வை செய்கின்ற பொழுது பல குறைபாடுகள் வெளிப்படும். அந்த குறைபாடுகள் வெளிப்படுவது தான் சிறந்த ஒரு விடயம் இந்த நாட்டுக்கு. அவை இந்த கள ஆய்வினூடாக வெளிப்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஒத்தாசை சரியானது என்று கருதி அனுமதிக்கப்பட்டால் அது சிறப்பாக இருக்கும். ஆனால் இல்லை, நாங்கள் அனைத்தையும் மூடி மறைத்துத்தான் தொடர்ந்து பயணிக்க போகிறோம் என்ற இதுவரை வந்த அரசியல் பொறிமுறை தொடருமாக இருந்தால் இந்த ஆட்சியிலும் இலங்கை தீவினுடைய சவால்கள் அதிகரிக்கும் முறையோ குறைந்து போகாது. ஒரு செவ்வந்தியினுடைய கைதோ அல்லது இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட நால்வரோ செய்ய போவதில்லை. இப்பொழுது இன்னொரு இதில் கடந்த ஆண்டுடைய இறுதியில் இலங்கை அவரை நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்து விடுகிறது. நீர் பயணிக்க கூடாதுன்னு சொல்றது, பொடி லசி என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் இலங்கையிலிருந்து அவரும் தப்பி சென்று விட்டார். ஆனால் அவர் பின்னர் மும்பாயில் வைத்து கைது செய்யப்பட்டார் என்று செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்திய அரசுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆட்சியாளருடன் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு என்று சொன்னார்கள். இப்பொழுது மாதங்கள் கடந்து விட்டது, பொடி லசியை பற்றி யாரும் பேசுவதில்லை. அதே போன்று இன்னொரு முதன்மையான இந்த பாதாள உலக தலைவர் இந்தியாவில் தான் ஒளிந்திருக்கிறார் என்றும் இலங்கையில் பேசப்பட்டது. ஆனால் அவர் எங்கு இருக்கிறார்? இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சவால் இந்திய நாட்டினுடைய ஒரு ஹப்பாக இருப்பது மும்பாய். பல வழிகளிலும் ஒரு ஹப்பாக இருப்பது மும்பாய். ஆகவே பொடிலசி மும்பாயில் கைது செய்யப்பட்டார்னு சொன்னது. ஆனால் கடந்த மே மாதம் பொடிலசியினுடைய மாமியார் இதை தேடி சென்று அவருடைய வங்கியினுடைய அந்த சேஃப்டி பாக்ஸ் இது திறந்து பார்த்த பொழுது 1.2 கிலோ தங்கம் இருந்தது. அந்த தங்கத்தை இவர்கள் பறிமுதல் செய்தார்கள். இப்பொழுது பாருங்கள், இதில் இன்னொரு விடயம் கூட இருக்கிறது.
இப்பொழுது இந்த பாதாள உலகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணத்தை வெறுமனே பணமாக கூட வைத்திருக்கவில்லை. பலர் இப்பொழுது தங்கமாக மாற்றுகிறார்கள் என்பது அதில் தெரிய வந்தது. என்று சொன்னால் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாளை விற்கின்ற பொழுது இன்னும் அதிகரித்த ஒரு விலையாக பெற்றுக்கொள்ளலாம். விரும்பினால் இலங்கையிலிருந்து இவற்றை எடுத்துச் செல்வதாக இருந்தால் அவர்கள் அதை வெளிநாட்டு பணத்துக்கு மாற்ற வேண்டும். ஆனால் தங்கம் என்று சொன்னால் தானே எங்கேயும் கொண்டு சென்று விற்பனை செய்யலாம். ஆகவே இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களுடைய தொழில்நுட்பமும் சரி, அவர்கள் கை கொள்ளுகின்ற முறைமைகளும் கூட மாறி வருது. நீங்கள் கூறுகின்ற இத்தனை விடயங்களோடும் கெனடி பஸ்டியான் பிள்ளை, ஜீவதாசன் கனகராசா, தாட்சாயினி நந்தகுமார் கிளிநொச்சி, அதே போன்று மற்றவர் சாவகச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர் என்று கூறப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஜே.கே. பாய், அதாவது கெனடி பஸ்டியான் பிள்ளை யாழ்ப்பாணத்தை அமைவிடமாக கொண்டவர் என்று கூறப்படுகிறது. இவர்கள் தான் செவ்வந்தியை இலங்கையிலிருந்து நாடு கடத்தியதாக கூறப்படுகிறது. ஜே.கே. பாய், எப்படி தமிழர்கள் தொடர்பட்டார்கள், அல்லது தமிழர்கள் அங்கு இருக்கக்கூடிய தாட்சாயினி எப்படி இதற்குள் வந்தார்? இப்பொழுது ஒரு விடயம் இருக்குது. இலங்கை தீவில் முதலில், அதாவது இந்த 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அதிகமாக போதைப் பொருள் பழகிய இடம் தமிழர் பகுதிகளில் விதைத்து விடப்பட்டது. அதில் ஒரு அரசியல் பின்புலமும் இருந்தது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி தமிழர்களை சிதைத்து விடுவதற்கான முயற்சி. அவ்வாறு நினைத்தவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள், போதைப் பொருளுக்கு எல்லை கிடையாது. நீங்க ஒரு இடத்தில் இறக்கி விட்டோம்னா தானாக நடந்து எல்லா இடம் போய்விடும். அது அவ்வாறு தான் இலங்கை தீவினுடைய அனைத்து குக்கிராமம் வரையும் இன்று சென்று விட்டது. அந்த நேரம் போதைப் பொருளை கொண்டு வந்தவர்கள், அதாவது யாரும் உள்புக முடியாத ஒரு அரணாக கடற்படையை வைத்திருப்போம் என்று சொன்னவர்கள். அவ்வாறு வந்தது. அது தமிழ் மக்களுக்கு தெரியும். இதில் பெரும் வகிப்பாகம் கடற்படைக்கும் இருந்தது, இராணுவத்துக்கும் இருந்தது. பின்னர் அதனுடைய வியாபாரிகளாக கடற்படையோ இராணுவமோ ஒளிபரப்பவில்லை. இந்த வியாபாரிகளாக மாறிப்போனவர்கள் தமிழர்கள். அவை தமிழர்களை வைத்துக் கொண்டுதான் தமிழர்களிடம் வியாபாரம், போதைப் பொருள் வியாபாரம் நடைபெற்றது. அது சிங்கள பகுதிகளுக்கு சென்ற பொழுது சிங்களவர்கள் அந்த வியாபாரத்தை செய்தார்கள். இதே வியாபாரம் முஸ்லீம் சமூகத்திலும் இருந்தது. அவை இந்த 3 சமூகத்துக்களும் இந்த வியாபாரத்துக்கான துணை போனவர்களாக, வியாபாரிகளாக 3 சமூகத்தை சார்ந்தவர்களும் மாறி போனார்கள். அது தமிழர்கள் இருந்தார்கள், சிங்களவர் இருந்தார்கள், முஸ்லீம்கள் இருந்தார்கள். முஸ்லீம் சமூகத்திலும் ஒரு கட்டித்தனம் இருக்கின்றதுன்னா அவர்கள் தமிழுக்கும் விற்கலாம், சிங்களத்துக்கும் விற்கலாம். ஏன்னா அவர்கள் 2 மொழிகளையும் சரளமாக பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய சமூகத்தை கடந்தும் அவர்களால் விற்பனை செய்ய முடியும். சிங்களவர்கள் வந்து தமிழர்கள் விற்பனை செய்ய முடியாது, தமிழர்கள் போய் சிங்களத்திலும் விற்க முடியாது. அவே குறைந்தபட்சம் அந்த மொழி சிறப்பாக கையாளவில்லை என்று சொன்னார். அவே 3 சமூகத்திலும் இது சம்பந்தப்பட்டவர்கள், இந்த போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள், அந்த போதைப் பொருள் விற்பனையும் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கவே செய்கிறார்கள். அதுதான் ஜதார்த்தம். இந்த ஜதார்த்தத்தில் இப்பொழுது இந்த சமீப காலங்களில் ஒன்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றது தெரிய வருகிறது. என்னென்னு சொன்னால், இவர்கள் தங்களுக்குள்ளும் உறவுகளை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது தமிழ், சிங்கள, முஸ்லீம் இந்த விற்பனையாளர்களுக்கு இடையே, அந்த விற்பனை செய்யக்கூடிய கீழ் மட்டத்திலும் 2வது மட்டத்தில் இருப்பவர்களிடையே நிறைய தொடர்பாடல் அவர்களுக்கும் இருக்கிறது. இந்த போதைப் பொருளை கைமாறுவது, பொருள் விற்பனை, அதாவது இந்த இன நல்லிணக்கம் இந்த விடயத்தில் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த இன நல்லிணக்கத்துடைய இந்த சிறப்பான வெளிப்பாடு இப்பொழுது இதில் தினசரமாக உங்களுடைய கண்ணுக்கு வந்திருக்கிறது. பாருங்கள், அங்கிருந்து தப்பி வருபவர் செவ்வந்தி அங்கிருந்து தப்பி வருகிறார், விரைவாக யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார். உடனடியாக அவர் இங்கிருந்து இலங்கையிலிருந்து கடத்தி செல்ல கடற்படை, அதாவது இவர்களுடைய தனிப்பட்ட வள்ளத்தின் இந்தியா சென்றடைகிறார். பின்னர் இந்தியாவில் விரைவாக அவர் நகர்த்தி செல்லப்படுகிறார். அவை இங்கு சென்றவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, அங்கும் ஒரு அனுசரணை இருக்கிறது. எவ்வாறு தமிழ்நாடு என்கின்ற தென்கோடியிலிருந்து வடகோடி கடந்து நேபாளுக்கு செல்வது என்பது ஒரு நீண்ட பயணத்தினுடைய தொடர்ச்சி எல்லாம் சரியாக. அவை இது இவர்களுக்கு மட்டுமல்ல, ஏனையவர்களை கடத்தி செல்வதற்கு, இப்போ ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் புலம்பெயர்ந்த தளத்துக்கு செல்வதற்கான, நான் சொன்னேன், நேபாள் ஐரோப்பாவுக்கு சென்றடையக்கூடிய ஒரு ஹப்பில் ஒன்று, ஒரு பிரதான ஹப் இப்பொழுது என்று சொன்னால், நம்மவர்கள் பயணத்திலும் இது ஒரு ஹப்பாக இருந்திருக்கான வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான பயண ஒழுங்குகள் முன்னரும் செய்யப்பட்டிருக்கலாம். அதே ஒழுங்கில் செவ்வந்தியும் அழைத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்பது இதில் வெளிப்படக்கூடிய விடயம். ஆகவே இதில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இதில் சம்பந்தப்பட்டவர்களா, அல்லது அவர்கள் இதில் ஒரு சில தமிழர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக இவருடன் சேர்த்து அழைத்து செல்லப்பட்டவர்களா என்கின்ற கேள்விக்கான விடைகளை வருங்காலம் சொல்லும் என்று பார்க்கலாம். ஆகவே இந்த விடயத்தில் அப்படிப்பட்ட ஒருவராக தாட்சாயினி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? உடனடியாக இவர் இடந்த இடத்தில் கைது செய்யப்பட்டவுடன் அவருடைய தோற்றத்தை உடையவர் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு விட்டதா, அல்லது அது ஒரு சரியான விடயமாக இருக்குமா, அல்லது அதில் ஏதாவது புலனாய்வு தவறுகள் இருக்கின்றன? அதாவது இவர்கள் குறித்த விவரங்கள் மேலதிகமாக திரட்டப்பட்டால் ஒன்று இருக்கிறது. வெளிப்படையாக இந்த விவரங்கள் பயிரப்படுமாக இருந்தால் நாங்கள் உண்மையான பல விடங்களை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் ஒரு கேள்வி இருக்கிறது. தங்களுக்கு ஏற்பட்ட விரும்புகின்ற வகையில் தான் இந்த விவகாரம் சோடிக்கப்படுமாக இருந்தால்
சில உண்மைகள் மறைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ஹப்பில் வறுமையாக இவர்கள் சம்பந்தப்பட்டதை விட இந்த ஹப் மிக சிறப்பாக இயங்கி இருக்கிறது. வேகமாக அவர் இந்தியாவை கடந்து அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் நேபாளுக்கு என்று சொன்னால் இது முறைமையாக முன்னரும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொறிமுறைக்குள் தான் அவர் நகர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது இங்கு புலனாகிறது. அவை அதை சரியாக வைத்து சிந்தித்தால் இதே வழியில் ஏனைய தேவைகளுக்காக அனுப்பப்படுபவர்களும் அழைத்து செல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனா நிறைய இருக்கிறது. அவர்கள் ஒரே இடத்தில் தங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவை அவ்வாறு வைத்துக்கொண்டால் அவ்வாறு தான் இது வெளிப்படுமாக இருந்தால் உண்மைகள் முழுமையாக வரும். இல்லை இதை வைத்துக்கொண்டு தங்களுக்கான ஒரு சில அரசியல் லாபங்களுக்காக இந்த காயங்கள் நடத்தப்படும், இல்லை தங்களுடைய வெற்றியாக புலனாய்வுத்துறை வெற்றியாக இதை காட்டிக்கொள்வதற்காக இது பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அவ்வாறான கருத்துக்கள் தான் பயன்படுத்தப்படும் என்ற வகையில் பார்க்கலாம். என்றால் அவ்வாறு தான் சொல்லப்படுது. பார்த்தீங்களா, நாங்களே போனோம், அவர் எங்களை பார்த்தவுடன் சொன்னார், பார்த்தீங்களா நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன், வந்து விட்டேன் என்றார் என்றெல்லாம் சொன்னதுன்னா இவராக போய் வீட்டு கதவை தட்டி திறவுங்கள் நாங்கள் பேசிக் கொள்கிறோம் என்றது போல பிம்பங்கள் உருவாக்கப்படுது. நான் சொல்லிவிட்டேனே எவ்வாறு இன்டர்போலினுடைய செயற்பாட்டு முறைமைகள் நேபாளில் விரிவாக்கம் பட்டு வைத்திருக்கிறது என்று. இதில் ஒரு துளியை கொண்டிருக்கக்கூடியது இலங்கை தானாக கண்டுபிடித்த. அப்படின்னு இன்டர்போலுக்கு எதற்காக அறிவித்த? நீங்கள் இன்டர்போலுக்கு அறிவித்தோடனே இன்டர்போலுக்கு முழுமையான விவரம் நீங்கள் அளிக்க வேண்டும். அவருடைய படத்திலிருந்து அவருடைய விடயம் இலங்கை அதாவது நேபாள் ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் ஹப்பாக மாறி இருக்கிறது. அதை மையப்படுத்தியதாகத்தான் அது ஒரு முதன்மையான விடயமாக வைத்துக்கொண்டுதான் இன்டர்போல் ஆஃபீஸ் நேபாளுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மையப்படுத்தியதான் நேபாளுடைய உள்ளக பாதுகாப்பு பொறிமுறையுடைய அனைத்து தரவுகளும் நேரடியாக இன்டர்போலுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற பல விடயங்களை சொல்லியிருக்கிறேன். எனவே இதுவற்றை மையப்படுத்தியதாக இது இலவாக ஒருவரை கண்டறியக்கூடிய பொறிமுறை அந்த நாட்டில் ஏற்கனவே இன்டர்போலினால் உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அதை பற்றி யாரும் பேசாமலே கடந்து செல்கிறார்கள். என்று சொன்னால் இதை பேசினால் ஒரு பிம்பம் வேற மாறி சென்றுவிடும் என்கின்ற ஒரு காரணம் தான். அவே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டும். வெளிப்படைத்தன்மையில் பேசுவார்களாக இருந்தால் இதில் இருக்கக்கூடிய ஏனைய விடயங்கள் ஏனையவர்கள் இதில் எவ்வாறு சம்பந்தப்பட்டார்கள் என்பதற்கான ஒரு விடயம் வேறு. இன்னொன்று இருக்கிறது, தமிழர்கள் இந்த விடயத்தில் கைது செய்யப்படுவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்று சொல்வது. என்று சொன்னால் இலங்கை தீவில் அவ்வாறான பொறுமுறையை கடந்த ஆட்சி முறைமைகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் தமிழர் தரப்பிலும் இருக்கிறார்கள் இந்த விற்பனையாளர்கள், முஸ்லீம் தரப்பிலும் இருக்கிறார்கள், சிங்கள தரப்பில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் சொன்னால் அது பெரும் எண்ணிக்கையிலான சமூக கூட்டம். என்றால் இன்று இலங்கை தீவில் குக்கிராமம் வரை அனைத்து பகுதிகளிலும் இந்த போதைப் பொருள் பாவனை கொண்டு செல்லப்பட்டு விட்டது, விதைக்கப்பட்டு விட்டிருக்கிறது. அவை இதை மீட்டெடுத்து வருவதில் இன்னொரு சவால் இருக்கிறது. என்று சொன்னால் திடீரென இன்றைக்கு உச்ச பாவனைக்கு கீழிருந்து மேலெழும்பி வந்திருப்பது ஐஸ். ஹெரோயின் கொக்கைனை கடந்து ஐஸ் முன்னிலைக்கு வந்திருக்குது. ஐஸ் என்பது மிகவும் மோசமான பாதிப்பை தரக்கூடியது. ஏன்னா அது உங்களுடைய மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்கி அதனுடைய ஒரு செயற்பாட்டு தூண்டுதலை உருவாக்கக்கூடியது. அது நீண்டகால பாவனையில் அதிகுச்ச உடலியல் பாதிப்பை உருவாக்கக்கூடிய பாதிப்பு கொண்ட ஒரு விடயம். ஆனால் கொக்கைன் ஹெரோயினிலும் பார்க்க குறைந்த விலையில் ஐஸை பெறக்கூடிய நிலைமை இருப்பதால் தான் மக்கள் பெருமளவில் ஐஸ் பாவனைக்கு சென்று ஐஸ் இன்றைக்கு முதலிடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஆகவே இதற்கான பொறிமுறைகள் இது எவ்வாறான தாக்கத்தை எப்படின்னா இவ்வாறு பாதிப்புக்குள்ளானவர்கள் அடிக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த பாதிப்புக்குள்ளானவர்களை இதிலிருந்து மீட்டு வரக்கூடிய ஒரு சரியான பொறிமுறை. ஏன்னா சமூகத்தில் பெரும் பாதிப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களுக்கு இது சுகாதார அதாவது சொல்வார்கள் ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அதில் மீண்டு வரக்கூடிய பொறிமுறைகள் உருவாக்கக்கூடிய பல தேவைகள் இருக்கிறது. அவை இந்த ஆட்சி முறைமைக்கு இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட இலங்கை சவாலை எவ்வாறு எதிர்கொள்வது, இலங்கை ஒரு சர்வதேசமயப்படுத்தப்பட்ட பொறிமுறைக்குள் இதுக்குள் வந்து மாட்டிக்கொண்டிருப்பதிலிருந்து இலங்கையை எவ்வாறு விடுவிட்டு வருவது என்கின்ற பல மட்டத்திலான செயற்பாட்டு பொறிமுறைகள் தேவைப்படுகிறது. இந்த பொறிமுறைகளுக்குள் உள்ளார்ந்த ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை முழுமையாக மீட்டு வரக்கூடிய ஒரு வைத்திய முறைமை சார்ந்த ஒரு பொறிமுறையை தேவைப்படுகிறது. ஆகவே இலங்கை தீவு இந்த விடயத்தை கையாளுவதற்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் முழுமையான திட்டமிடல் தேவைப்படுகிறது. இந்த திட்டமிடலில் இலங்கையை கடந்து நான் சொன்ன பொழுது சொன்னேன், இந்த சுங்க இலாக்காவை சேர்ந்தவர்களுக்கான இந்த இதை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஐநா அவனுடைய இதை சொல்வார்கள் UNODC என்று சொல்லி யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் அவர்கள்தான் வந்து இந்த அனுசரணையை வழங்கினார்கள். அவருடன் இணைந்து அமெரிக்க தூதரகமும் இந்த பயிற்சி பட்டறையை நடத்தினார்கள் ஜூலை மாதத்தினுடைய இறுதிப்பதி. அவே பாருங்கள், இதில் யுனைடெட் நேஷனுடைய ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் ஆஃபீஸே நேரடியாக வந்து ஏன் அதை அவர்கள் இங்கு வருகிறார்கள், அவர்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இலங்கை தீவில் இது ஒரு சவாலான பிரச்சனையாக இருக்கிறது. அதில் எவ்வாறு இலங்கை தீவுக்குள் மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில் இருப்பதனால் தான் அவர்களாக நேரடியாக தலையிட்டு சுங்க இலாக்காவை சேர்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்கினார்கள்.
ஆகவே இந்த விடயம் அனைத்து மட்டங்களிலும் பயிரப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் ஒரு முதன்மையான பணி இன்டர்போலுக்கு இருக்கிறது. ஆகவே இன்டர்போலை எவ்வாறு இலங்கை அனுமதிக்கப் போகிறது, அவருடைய ஒத்தாசையை முழுமையாக அவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள, அவர்கள் அழைக்கும் வரையும் இன்டர்போல் தானாக உள்நுழைய மாட்டார். ஆகவே இன்டர்போலுக்கான அனுசரணை அவர்கள் முழுமையாக வேண்டி, அவர்களுக்கான உள்ளக பொறிமுறைகள் அவர்களுக்கான முழுமையான வாய்ப்பை வழங்கி, அவர்கள் அதனூடாக தங்களுடைய கிரைம் டேட்டா பேஸுடன் இணைத்து இவர்களுக்கான ஒரு ஒத்தாசையை வழங்குகின்ற பொழுது இலங்கை தீவு கணிசமான முன்னேற்றத்தை தாங்கள் இன்று எதிர்கொள்கின்ற சவாலிலிருந்து கடந்து வர முடியும், இந்த போதைப் பொருள் வர்த்தகம் சார்ந்திருக்கக்கூடிய சவால் நிலையிலிருந்து. ஆகவே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வி, இன்றைய சவாலை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பொறிமுறைகளில் நிறைய மாற்றங்களை உருவாக்க வேண்டும். பாதுகாப்பு துறையில் நிறைய மாற்றங்கள் வந்தாக வேண்டும். நீங்களே அதை அடையாளப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய ஏனைய மட்டங்கள் அனைத்திலும் எங்கெங்கு குறைபாடு இருக்கிறதோ அதை சரியாக அடையாளம் கண்டு இலங்கை தீவு முன்னகர்வதற்கான முனைப்பை இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக வகுத்துக் கொள்வார்களாக இருந்தால் இலங்கை தீவு இந்த விடயத்திலிருந்து வெளியே வருவதற்கு முனைய முடியும். இல்லை என்று சொன்னால் இதில் இலங்கை தீவு ஏற்கனவே ஆழ்ந்து கிடக்கிறது இந்த போதைப் பொருள் சவாலில். அது தானாக முழுமையாக மூழ்கி போகின்ற ஆபத்தே தொடர்ந்தும் இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலையாக சொல்லிக்கொள்ளலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கைது செய்யப்பட்ட செவ்வந்தியும் அதன் பின்னணியில் இருந்த பெரும் சதிகளும் கைது நடவடிக்கைகளில் முக்கியமாக செயற்பட்ட புலனாய்வு அமைப்புகளும் இலங்கையினுடைய எதிர்காலமும் முக்கிய பல தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.